friends, welcome to KamalisDiary. இன்னைக்கு ஒரு ஹேர் growthக்கான மாஸ்க் தாங்க போட போறோம். ஹேர் மாஸ்க் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும். சோ அத கிளிக் பண்ணீங்கனா தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்து அடுத்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். சோ அந்த பெல் ஐகானையும் நீங்க பிரஸ் பண்ணிருங்க. இப்போ வந்து என்ன ஹேர் மாஸ்க் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்ப உங்களோட ஹேருக்கு ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை இல்லை மாதத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களோட ஹேர் ஃபால் வந்து ப்ரிவென்ட் பண்ணி உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த மாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருள் வந்து இந்த பொருளில் உங்களுக்கு விட்டமின் இ அண்ட் omega3 நிறையவே இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தாங்க. ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீடை வச்சு தான் ஒரு மாஸ்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளாக்ஸ் சீடோட நியூட்ரிஷன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் இயும் omega3யும் நிறைய இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், நான் மீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீடை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து அதிகமான omega3 இருக்குது. ஸோ இந்த omega3 என்ன பண்ணுவோன்னா உங்களோட ஹேரை வந்து ட்ரையாக இல்லாமல் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேலை பண்ணும். ஸோ இந்த omega3 வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அண்ட் omega3 ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான பொருள். ஸோ அந்த ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல வந்து இருக்குதுன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீடில் அது வெஜிடேரியன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இருந்ததுன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் கூட நீங்கள் இன்னும் 2-3 பொருள்லாம் சேர்த்தும் நீங்கள் வந்து ஹேர் மாஸ்க் போடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, நம்ம ஒரே பொருளை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணவே கூடாது. ஹேரை பொறுத்த வரைக்கும் நம்ம பல விதமாக யூஸ் பண்ணணும், பல மாஸ்க் போடணும். எந்த டைம் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம வந்து அதை பண்ணணும். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஹேருக்கு தகுந்த மாதிரி மாஸ்க்கை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரே லெவலில் ஒரே ரொட்டீனில் வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் எனக்கு ஓகேவா போகுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதே ரொட்டீனையே ஃபாலோ பண்ணலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது, இதெல்லாம் யூஸ் பண்ணியும் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் அப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் இப்போ போடுறது எல்லாமே வந்து ஹேர் க்ரோத்துக்கான மாஸ்க் தான். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் வந்து உங்களுக்கு ப்ரீமெச்சூர் கிரே ஹேரையும் சரி பண்ணும். ஏன்னா இதில் விட்டமின் இ அண்ட் omega3 வந்து நிறைய இருக்கிறதுனால. ஸோ எப்போவுமே வந்து கிரே ஹேர் வந்து வந்த பிறகு விட நீங்கள் வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஃப்ளாக்ஸ் சீட் மாஸ்க்கை போடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 30+ மேலே ஆயிடுச்சு. ஸோ என்னோட ஹேர் எல்லாமே வந்து பிளாக்காக தான் இருக்குது. இப்போ தான் வந்து லைட்டாக 1-2 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து க்ரே ஆகுது. ஸோ ரொம்ப க்ரே ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் ஃபுல்லாக சீக்கிரமாக க்ரே ஆகாது. ஸோ 40 இயர்ஸில் க்ரே ஆச்சுன்னா ஓகே, அது வந்து நமக்கு வயசாகிடுச்சு ஸோ க்ரே ஆகுது அப்படிங்கலாம். அதனால் நம்ம அது வரைக்கும் நம்ம வந்து க்ரே ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் செய்யணுமோ செய்யலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீடை வச்சு எப்படி நம்ம ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சாஸ்பேனில் 2 டம்ளர் ரைஸ் வாட்டர் எடுத்துருக்குறேங்க. அதனால தான் அது அந்த கலரில் இருக்குது. ஸோ இது நல்லா கொதித்த பிறகு 1/4 கப் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கிறேன். நான் என்னோட ஹேர் லாங்காக இருக்கிறதுனால நான் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா கிளறி விட்டுருங்க, ஏன்னா அடியில் போய் தங்கிரும். ப்ளஸ் பொங்கி வரும். கிளறாமல் விட்டிங்கன்னா பொங்கி வந்து வழிஞ்சு கூட விழுந்துரும். ஸோ இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் வந்து ரைஸ் வாட்டரும் சேர்த்துக்கலாம், நீங்கள் பிளைன் வாட்டரும் சேர்த்துக்கலாம். ரைஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு. ஏன்னா ரைஸ் வாட்டர் வந்து நம்ம தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ரைஸ் வாட்டர் அவைலபிளாக இருந்தது, அரிசி ஊற வச்சுருந்ததுனால என்கிட்ட இருந்தது, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும். உங்களுக்கே தெரியும், அது வந்து தண்ணி பதத்துலேருந்து உங்களுக்கு ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் நீங்கள் வந்து வடிகட்டணும். இல்லாட்டி ரொம்ப ஜெல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வடிகட்டுறதுல வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா கொதிக்குது பாருங்க, நான் எந்த பதத்தில் ஊற்றுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டரியா இருக்கிறப்ப ஊற்றி வடிகட்டிக்கோங்க. அது எல்லாமே அரிசியோட அந்த ஸ்டார்ச் தாங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட்.
ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரைனராக பார்த்து எடுத்து ஈஸியாக வடிகட்டிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் வந்து துணியிலலாம் போட்டிங்கன்னா நிறைய வந்து ஸ்டிக் ஆகிட்டு அதை க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு டிப்பு செய்கிறதே பெரிய விஷயம், அதை வந்து க்ளீன் பண்ணுறதும்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். பாருங்கள், இது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு ஜெல்லாக ஃபார்ம் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, த்ரிபலா பவுடரை வந்து நான் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், ஸ்கின் கேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது. த்ரிபலா பவுடர்ல பார்த்தீங்கன்னா 4 பங்கு நெல்லிக்காய், அதுக்கப்புறம் 3 பங்கு தாண்டிக்காய், 1 பங்கு கடுக்காய் இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லது. உங்களோட ஹேர் வந்து ப்ரீமெச்சூர் கிரே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாக்ஸீட் ரொம்ப நல்லது. அதோட சேர்த்து இந்த த்ரிபலா பவுடரும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கிரே ஹேர் வந்து வரது கம்மியாகும். ஸோ கிரே ஹேர் பற்றி நம்மளே வந்து லைவாக ஒரு செஷன் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பாருங்க. கண்டிப்பாக கிரே ஹேர் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த த்ரிபலாவை வந்து நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க. ஸோ கிரே ஹேர் வர்றது வந்து உங்களுக்கு உங்களோட பாடியில இருந்தே வந்து கண்ட்ரோல் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அவுட் சைடாகவும் அப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து நான் இதோட சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எப்போல்லாம் எதெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து த்ரிபலா பவுடரை நீங்கள் அவுட் சைடும் அப்ளை பண்ணலாம், இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க. இதில் த்ரிபலா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டேன் இல்லையா, இதை வந்து நீங்கள் தண்ணியில் கலக்கி கூட நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக வராது. நான் ஏன் இப்படியே போட்டேன்னா, உங்களுக்குலாம் வீடியோவில் காட்டுறப்ப அந்த த்ரிபலா பவுடர்னு தெரியணும், அதுக்கோசரம் தான் நான் அப்படியே போட்டேன். அதனால் இவ்வளோ கட்டி கட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் போடுறப்ப தண்ணியில் கலந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி விழாமல் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி த்ரிபலா பவுடர் போடுறதுனால நீங்கள் வந்து தலையை நல்லா அலசி விட்டுக்கோங்க. ஏன்னா எப்படி நீங்கள் ஷியக்கா போட்டு குளிக்கிறீங்களோ அந்த மாதிரி தலையில் இந்த பவுடர் வந்து அங்கங்கே ஸ்டே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் நல்லா அலசி விட்டுருங்க. நல்லா அலசி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராகி வந்துடும். இந்த த்ரிபலா பவுடர் சேர்க்கறதுனால உங்களுக்கு ஹேர் வந்து கிரே ஆகாமல் தடுக்கும். ஸோ நீங்கள் வந்து 30ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா இதை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரிஃபலா பவுடரில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, ப்ரிப்பேர் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம த்ரிபலா பவுடர் ஆட் பண்ண ஜெல்லுமே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீடு ஜெல்லை வந்து நீங்கள் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா விட்டமின் இயும் omega3யும் அதிகமான அளவில் இருக்குது. ஸோ ஃபேஸ்க்குமே வந்து ஸ்கின் கேருக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இதில் என்னென்னா ஸ்கின் கேருக்கும் ரொம்ப பெனிஃபிட், ஹேர் கேருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டானது. நீங்கள் வந்து இந்த ஃப்ளாக்ஸ் சீடை இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ இன்டேக்காகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விட்டமின் இயும் omega3யும் உங்கள் உடம்புல வந்து போய் சேரும். இப்போ தலையை நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் நல்லா படணுங்க. ஸ்கேல்பில் தடவினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் நார்மலாக நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ இல்லை ஷியக்கா யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த த்ரிபலா பவுடர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஷியக்கா மாதிரி நல்ல தலையை அலசி விடணும். ஸோ நல்ல தலையை அலசி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பவுடர் வந்து அங்கங்கே போய் நிற்காமல் ஸ்டே ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு அது கிளியர் ஆகும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஃப்ளாக்ஸீட் ஜெல் ஹேர் மாஸ்க் போட்ட பிறகு தாங்க உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ இதுதான் அதோட ரிசல்ட்டு. ஸோ நல்லாவே வந்து முடி உங்களுக்கு அடர்த்தியாக வளரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலே இருக்காது. உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை உங்களோட ஹேருக்கு கொடுங்க. கண்டிப்பாக வந்து முடி கொட்டவே கொட்டாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.